என்னடா எடுத்தோன்னே வீடு கழுவிட்டு இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. நாளைக்கு ஓணம் பண்டிகை. என் கை சரியில்லாததுனால எங்கள் வீட்டுக்காரை வச்சு வீடு துடைச்சி பெட்ஷீட்லாம் கழுவி போட்டு துணியெல்லாம் துவைச்சி எல்லாம் காலையிலேருந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள் வீட்டில் நிறைய பூக்கள் இருக்குது. அதை வச்சு தான் நாளைக்கு நாங்கள் அத்தைப்பூ, கேரளாவில் அத்தைப்பூ கோலம் போடுவாங்களே, அந்த கோலம் போட போகிறோம். அதனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு என் கை சரியில்லாதனால அவரை வச்சு க்ளீன் பண்ணுறோம். கர்ட்டனு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்றைக்கி பகலெல்லாம் வேலை. நாளைக்கு எங்களுக்கு ஓணம் செலிப்ரேஷன். கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஓணம் தமிழ்நாட்டில் எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்களோ அது மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இன்றைக்கி இந்த கர்ட்டன்லாம் துவைச்சி போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணது எங்கள் வீட்டுக்காரர் தான். காலையிலேருந்து வேலை நகண்டு போச்சு. அதனால தான் இன்றைக்கி லைவு கூட வர முடியல. ஓணம் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காலையில் நாங்கள் வீடியோ போடுறோம். அந்த வீடியோ பாருங்கள். எங்களால் முடிஞ்ச, ஆனால் இந்த கை சரியாக இருந்தால் இன்னும் நல்லா செலிப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போ எனக்கு பண்ண முடியலை. அதனால் இந்தளவு நம்மளால் வீடை க்ளீன் பண்ணி துணியெல்லாம் துவைச்சி மடித்து எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட போகிறோம். இப்போ தீபம் பொருத்தி விளக்கெல்லாம் பொருத்தி தீபம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு காலையில் எந்திரிச்சோம், குளித்தோம். நம்ம வீட்டு பூவையே பறித்து நம்மளே அத்தம் பூ கோலம் போட்டு நல்லா செலிப்ரேஷனாக எங்களால் முடிஞ்ச பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அதை வச்சு பிள்ளைங்களுக்கு ஓணம். நமக்கு அப்படி தான், அவ்வளோதான். அடுப்படி எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எங்களால் முடிஞ்சதை பண்ணியாச்சு. ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ விளக்கு பொருத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்றாரு. எங்கள் வீட்டுக்காரரை பொருத்தி வச்சுட்டு போனார். ஓகே, பாய்.